பிரபுஜி, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, சாதாரண ஒரு நபர் சொன்னா நம்ம நம்புறோம். ஆனா பகவானே சொல்றாரு, நம்ம நம்ப மாட்டேன்றோம். அது ஏன் பிரபுஜி? நம்ம அந்த அகங்காரத்தால அப்படி நம்ப மாட்டேன்றோமா? அது என்ன காரணத்தால பிரபுஜி? இல்ல அதெல்லாம் இல்ல கிடையாது. ஏன்னா பகவான் ரொம்ப பெரியவரா இருக்காரு இல்லையா? ரொம்ப பெரியவர் நம்ம கிட்ட வந்து பேசினாருன்னா நமக்கு நம்பிக்கையே வராது. ஏன்னா அவர் நம்ம கிட்ட பேசுறதா. இப்ப திடீர்னு பிரதம மந்திரி உங்க வீட்டுக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன். உங்க வீட்டுக்கு வந்து சொல்றாரு. நான் "हम सब देख रहे हैं आपके लिए, हम सब करेंगे" அப்படின்னு திடீர்னு உங்க வீட்ல சொன்னாருன்னா, நம்ம யோசிச்சு பார்ப்போம். என்ன இது கனவா? நனவா? உண்மையில பிரதம மந்திரி நம்ம வீட்டுக்காவது வரதாவது, நம்ம கிட்ட ஃப்ரெண்டா இருக்கிறதாவது யோசிச்சு பார்ப்போம். ஏன்னா, நம்ம ரொம்ப சின்னவங்களா இருக்கோமே! நம்ம ரொம்ப சின்னவங்களா இருக்கறனால, பெரியவங்கள பார்த்த உடனே நம்மளுக்கு நம்பிக்கையே வராது. ஹரே கிருஷ்ணா மந்திரம் மாரி தான். ஹரே கிருஷ்ணா மந்திரம் ரொம்ப எளிமையானது தான். அந்த எளிமையான மந்திரத்து மேல நமக்கு நம்பிக்கையே வராது. ஏன்னா ரொம்ப எளிமையா இருக்கே! ம். பகவான் நம்ம பக்கத்துல இருந்துட்டு இருக்காரு. பகவான நம்ம பார்க்க முடியும். ஆனா நமக்கு நம்பிக்கை வராது. ஏன்னா பகவான் நம்மல்லாம் போய் பகவான பார்க்க முடியுமா? அப்படின்னு நம்ம மேல நமக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லையா? அதனால நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். அப்படிதான் நெனச்சுட்டு இருக்கோம். அதுபோல பகவான் சொன்னாலுமே கூட நமக்கு நம்பிக்கை வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு இன்னும் கீழ் நிலையில இருக்கோம். ரொம்ப கீழ் நிலையில இருக்கோம். நமக்கும் பகவானுக்கும் ஒரு சம்பந்தமே இல்லன்னு நெனச்சுட்டு இருக்கோம். இது ஒரு பெரிய மாயை. மாயை அப்படிங்கிறது நெறைய அர்த்தம் இருக்கு. ஒரு பெரிய அர்த்தம் என்ன தெரியுமா? எனக்கும் பகவானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு நெனைக்கிறது பெரிய மாயை. இல்ல, எனக்கும் பகவானுக்கும் என்ன தெரியுமா சம்பந்தம்? ஏதோ ஃபோட்டோல அவர் தொங்கிட்டு இருக்காரு. நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான். எப்பயாவது தேவைப்பட்டுச்சுன்னா அவர பார்த்து நமஸ்காரம் பண்ணுவேன். எனக்கு ஏதாவது குடுப்பாரு. அவ்வளவுதான் நெனச்சுட்டு இருக்கோம். அது கிடையாது. பகவானுக்கும் நமக்கும் ஒரு தந்தைக்கும், ஒரு மகனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கோ, ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கோ, ஒரு சுவாமிக்கும் ஒரு தாசனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கோ, ஒரு உடலுக்கும் ஒரு உயிருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கோ, ம், ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கோ, ஒரு குருவுக்கும் சிஷ்யனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கோ, இல்ல ஒரு பாலுக்கும் வெண்மையான தன்மைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கோ, அப்படிப்பட்ட சம்பந்தம் தான் நம்மளுக்கு இருக்கு. 9 விதமான சம்பந்தங்கள பத்தி சொல்லிக் குடுக்குறாங்க. நமக்கும் பகவானுக்கும் உள்ள சம்பந்தம் பத்தி சொல்லிக் குடுக்குறாங்க. பிரிக்க முடியாத சம்பந்தம் நமக்கும் பகவானுக்கும் தான் இருக்கு. பரமாத்மாவிற்கும் ஆத்மாவுக்கும் உள்ள சம்பந்தத்தைப் போல. இப்படி நாம் இத புரிஞ்சுக்கிட்டா போதும். பகவானுக்கும் எனக்கும் மட்டும் தான் சம்பந்தம் இருக்கு இந்த உலகத்துல. வேற யாரோட எனக்கு சம்பந்தம் கிடையாது. எல்லா சம்பந்தங்களும் தற்காலிகமானது. ம். அவரோட இருக்கக்கூடிய சம்பந்தம் மட்டும் தான் சாஸ்வதமானதுன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். இத புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அஞ்ஞானத்துல இருக்கோம். இத என்ன பண்ண நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும், கேட்டுட்டே இருக்கணும். கேட்டா மட்டும் பத்தாது. நாம் எப்ப பக்தி சேவையில ஈடுபட ஆரம்பிக்கிறோமோ, அந்த சம்பந்தத்த நம்ம உணர ஆரம்பிப்போம். ஒவ்வொரு கட்டத்திலயும் பகவான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் இல்லையா? ஒவ்வொரு கட்டத்திலும் பகவான் நமக்கு வந்து நிக்கிறார், துணையா நிக்கிறார். அப்ப நாம் புரிஞ்சுப்போம், பகவான் எனக்கு என்னெல்லாம் பண்றார் அப்படின்னு புரிஞ்சுப்போம். எப்ப தெரியுமா புரிஞ்சுப்போம்? ஒருத்தன் வந்து கேட்டானாம், "நான் வந்து தங்கத்த பார்க்கணும்" அப்படின்னு கேட்டானாம். ராஜா கிட்ட வந்து. "அப்படியா? தங்கத்த பார்க்கணுமா? சரி வா" சொல்லி கூட்டிட்டு போனாராம். ரொம்ப தூரம் கூட்டிட்டு போனாராம். ஏதோ உள்ள குகைக்குள்ளலாம் கூட்டிட்டு போயிட்டு, பெரிய லாக்கர் ரூமுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு, ரொம்ப தூரம் கூட்டிட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு லாக்கர திறந்து காட்டினாராம். திறந்து காட்டி, "இதுதான் தங்கம்" அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அடுத்து பார்த்தானாம். "இது தங்கமா?" தங்கம்னு புரிஞ்சது திரும்பி பார்த்தான். திரும்பி பார்த்தான் அப்படின்னா, அவன் நடந்து வந்த வழியெல்லாம் தங்கமா தான் இருந்திருக்கு. அவன் நினைச்சான், "என்ன சார் இதுவும் தங்கமா இருக்கு?" "ஆமா, அதுவும் தங்கம் தான்" அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்ப என்ன தெரியுமா அர்த்தம்? அவன் தங்கத்த தான் நடந்து வந்திருக்கான். ஆனா தங்கம்ன்றது புரியல. அதே ஒரு லாக்கர் ரூம்ல தொறந்து காட்டுனா அவனுக்கு புரிஞ்சிருக்கு. இது தங்கம்னு சொன்னா உடனே புரிஞ்சுக்கிட்டான். இதுவே ராஜா சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், "இதெல்லாம் தங்கம் தான்" அப்படின்னு சொல்லி சொன்னான்னா, "என்ன சார் தங்கம் ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லி சொல்றீங்க. இதெல்லாம் தங்கமா இருக்க முடியுமா?" அப்படின்னு அவன் என்ன பண்றான், ரொம்ப கிண்டலா எடுத்துப்பான். அதுவே அந்த தங்கத்த ஒரு லாக்கர் ரூம்ல வச்சு காட்டுனாங்கன்னு வச்சுக்கோங்க, "அடேங்கப்பா! தங்கம் இவ்ளோ காஸ்ட்லியா?" அப்படின்னு நம்ம நெனச்சுப்போம். அதுபோல பக்தியுடைய ஆரம்பத்துல நமக்கு சொல்றாங்க, கிருஷ்ணர் யாரு? கிருஷ்ணர் வந்து திருப்பதியில உட்கார்ந்துட்டு இருப்பார். பெருமாளா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நம்மள திருப்பதி கூட்டிட்டு போறாங்க. நாமும் கஷ்டப்பட்டு மலை ஏறி 7 மலை ஏறி அங்க போய் ஒரு நாள் ஃபுல்லா காத்திருந்து, அந்த பகவான் கோவிந்தா, கோவிந்தான்னு பார்த்துட்டு வந்தா, அப்பா பெருமாள தரிசனம் பண்ணட்டும் அப்படின்னு நினைப்போம். அந்த தங்கத்த பார்த்த மாரி. இதுவே அவன் பக்தியில முன்னேற முன்னேற அவனுக்கு என்ன தெரியுமா புரிய ஆரம்பிக்கும்? நான் சுவாசிக்கிறனே காற்று, இதுக்கே பகவானுடைய உதவி இல்லன்னா நான் சுவாசிக்கவே முடியாது. அவன் தினசரி சுவாசிக்கக்கூடிய காற்றிலேயே பகவான பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். மூச்சு இழுத்து விடுறோமே, மூச்சு உள்ள போணுமே, வெளியில வர்றதே, தேவையில்லாத விஷயங்கள்லாம் வெளில வர்றதே, உள்ள ஆக்ஸிஜன் போய் சேருதே, இதற்கு பகவானுடைய துணை எல்லாம் பண்ண முடியாது. ஸோ அவன் நினைச்சிட்டு இருந்தான் ஆரம்பத்துல பகவான் அப்படின்னா, எங்கேயோ மலை மேல ஒரு கோயிலுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தான்.
இப்போ உனக்கு புரிய ஆரம்பிக்குது. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு க்ஷணத்திலயும் பகவானோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு புரிய ஆரம்பிக்குது. நான் தங்கத்த பார்த்த மாரி. அவன் என்ன பண்ணான் ஆரம்பத்துல தங்கத்த ஒரு லாக்கர்குள்ள பார்த்தான். அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சது. உண்மையில தங்கம் எல்லா இடத்துலயும் இருக்கே அப்படின்னு சொல்லி புரிய ஆரம்பிச்சது. அதுபோல நாம என்ன பண்றோம்? பகவான முதல்ல கோயிலுக்குள்ளார இங்க அங்கதான் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆனா பக்தியில முன்னேற முன்னேற புரிய ஆரம்பிக்கும். பகவான தான் நம்ம எல்லா இடத்துலயும் பகவான் தான் எல்லா இடத்துலயும் இருக்காரு. நாம் பகவானை விட்டு பிரியவே முடியாது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு கொஞ்சம் ஞானம் தேவை, கொஞ்சம் பயிற்சி தேவை, பக்தர்களுடைய சங்கம் தேவை அதுக்கு.